சொல்லு, என்ன விஷயம்? நான் பண்ணது தப்புன்னு நினைச்சேனா என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பா? உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. திவ்யா, நீ நல்லா இருக்கணும், நீ ஆசைப்பட்ட ப்ரொஃபஷன்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு தான் நான் அப்படி பண்ணேன். உன் கனவு நனவாகணும்னு தான் அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போனேன். திவ்யா, அப்ப இங்க என்ன நடந்ததுன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்க. யார்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்ததுன்னு தெரியுமா? ஹலோ ஹலோ, நான் ஜூம் பேசுறேன். சொல்லுங்க சார். திவ்யாவுடைய கனவு, லட்சியம் எல்லாமே நிறைவேற போகுது. அவளுடைய எதிர்காலம் மிக பிரகாசமா இருக்கு. ஏன் தெரியுமா? என்னோட கம்பெனில 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறேன். 5 மில்லியன் பவுண்ட், அதாவது 50 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறாங்க. தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் நடக்கிறது இப்ப உன் கையில இருக்கிறான். என்ன சார் சொல்றீங்க? எஸ், திவ்யாவுடைய கனவு முக்கியமா இல்ல உன்னோட காதல் முக்கியமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். அதுக்கு எதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவளோட 100% கான்சன்ட்ரேஷன் என் கம்பெனி மேல இருக்கணுங்கிறதா கான்ட்ராக்டுடைய நம்பர் 1 பாயிண்ட். இல்லைன்னா எனக்கு 1000 பேர் இருக்காங்க. நாம யாரை காதலிக்கிறோமோ அவங்களுடைய சக்சஸ் தான் காதலுடைய உண்மையான வெற்றி. அவ காதலுக்காக லட்சியத்தை விடுறேங்கிறா, அவ லட்சியத்துக்காக நீ ஏன் உன் காதலை விடக்கூடாது? புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். யோசிச்சு முடிவு பண்ணு. அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் நான் உன்னை. ஏய், ஜஸ்ட் ஸ்டாப் இட். என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லாத. யாராவது காதுல பூ வச்சிருப்பாள்ல, அவகிட்ட போய் இந்த கதையை சொல்லு. சரி, தண்டிக்கணும்னு நினைச்சா எனக்கு தண்டனை கூட. அதை விட்டுட்டு என் குழந்தைய தூக்கிட்டு போய். திவ்யா, என் ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்கா. வைஃப் அழுதுட்டு இருக்கா? 4 வருஷமா நான் அழுதுட்டு இருக்கேன். அன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? Do you want to go to jail? Where have you been all night? With whom? Who is Rom? We suspect you of prostitution. If you don't want to go to jail, tell us the truth. நைட் ஃபுல்லா அந்த தீவுல என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? யார் கூட இருந்த? யார் அந்த ராம்? ஹலோ மிஸ்டர் குணசேகர். Hello Mr. Zoom. How are you? ஃபைன் ஃபைன் ஃபைன். After a long time? What you are doing here? திவ்யா எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. அப்படியா? எஸ், என்னோட பர்சனல் கேரண்டில அவளை கூட்டு போலான்னு வந்திருக்கேன். Don't worry. Cool. Take care. Thank you. என்ன ஏமாத்திட்டா? நீ ஏமாந்துட்ட. பெரிய மாடல் ஆயிடுவ, மில்லியனா சம்பாரிச்சு சொகுசா வாழலான்னு ஆசைப்பட்டான். ஆனா எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1000 பவுண்ட்ல அழகா குடும்பம் நடத்தலாம்னு சொன்ன உடனே ஷாக்கா இருப்பான் பையன். நீ காதலுக்காக லட்சியத்தை விட்டுட்ட, காசுக்காக அவன் காதலையே விட்டுட்டான். அவன் மூஞ்சியை பார்த்தப்பவே நினைச்சேன், அவன் கண்ணுல உண்மை கிடையவே கிடையாது. அவன் வாழ்க்கையில சக்சஸ் ஆகவே முடியாது. நீ எல்லாத்தையும் மறக்கணும், நீ நிச்சயம் மறக்கணும். என்னால எதையும் மறக்க முடியாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நிச்சயமா ஜெயிக்கலாம். வா வா, come on. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு முன்னேறினதுக்கு காரணமே ஒன்ன பழி வாங்கதான். நீ ஆபீஸ்க்கு கார்ல போனப்போ ஒன்னு ஷூட் பண்ணாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, நான் அனுப்பின ஆள். ஆனா அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட ராம். ஷாப்பிங் மால்ல
உன்னோட வைஃப நீக்ரோஸ் அடிச்சாங்களே, அதுவும் ஏன் ஏற்பாடு தான். மறுபடியும் உன்னையும் உன் வைஃபையும் நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். நோ நோ நோ, நான் அப்படி சொல்ல வரல. இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான். இன்னும் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டோனர்ஸ் எக் மெத்தட், அதாவது இன்னொரு பொண்ணோட முட்டை எடுத்து கரு உண்டாக்கி அது அஞ்சலியோட கர்ப்பப்பையில வச்சு அவளால அப்படியே உங்க குழந்தைய பெற்றுக்க முடியும். டாக்டர், இதனால பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடாது? அது எந்த பிரச்சனையும் வராது. யார் தானம் கொடுக்குறாங்க, யாருக்கு தானம் கொடுக்குறோம், இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். தேங்க்யூ டாக்டர். Hello, doctor. Good to see you. Hi. How are you? I'm good. How are you? Good. Elsie, could you get me her certificates? உன்னோட அந்த ஐ டொனேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ரெடியா இருக்கு, அதனால தான் வர சொன்னேன். Okay. இப்போ ஒரு இந்தியன் கப்பல் வந்துட்டு போனாங்களே, அவங்க யாரு? மிஸ்ஸஸ் அஞ்சலி அண்ட் மிஸ்டர் ஸ்ரீராம். ஓ, என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல. ஓ, வை? அவளுக்கு எக் சரியா டெவலப் ஆக மாட்டேங்குது. We tried a couple of treatments, but இப்போ அந்த எக் டோனர்ஸ் மெத்தட் ஒன்று இருக்கு. We are planning to try that. அப்பதான் நான் டிசைட் பண்ணேன், உன்னை பழி வாங்க இதுதான் சரியான வழின்னு. டாக்டர், நான் என் ஐ டொனேட் பண்ணியிருக்கேன், பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். Can I donate my egg as well? Of course. டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, எல்லாமே மேட்ச் ஆச்சு. என்னோட கருமுட்டியை எடுத்து உனக்கும் எனக்கும் கரு உண்டாக்குனாங்க. ஹலோ, அஞ்சலிக்கு ஒரு டெஸ்ட் பண்ணோம். ஓகே டாக்டர், நான் கூட்டிட்டு வரேன். உருவான அந்த கருவை தான் உன் மனைவியோட கர்ப்பப்பையில வச்சாங்க. இது உனக்கும் எனக்கும் உண்டான குழந்தை. இது என் குழந்தை, என் கூட தான் இருக்கும். நான் அழுத மாதிரி, நான் வேதனைப்பட்ட மாதிரி நீயும் அழணும். உன் ஜென்மம் பூரா நீ அழணும். அழ வெப்ப. இன்னும் என்னெல்லாம் பண்ணேன்னு நேரம் வரும்போது உனக்கே தெரியும். டயானா, டயானா, எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? மகனை லவ் பண்ணிட்டு அப்பனை கரெக்ட் பண்றியே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? He's manly and handsome. ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவரோட தான் வாழ்வேன். அடுத்த நாள் வாழ்ந்தீனா எனக்கு செட் ஆவறியா? அம்மா, Don't ஏன் speak அடிக்கிற? like that to your mummy. என்னது, நீ எனக்கு மம்மியா? இரு, உன டம்மி ஆக்குறேன். Security. Yes, ma'am. Yes, யாரா ma'am. நீங்க? ஐயோ, அம்மா, ஐயோ, யாரா நீங்க? சூப்பர்வைசர் மாதிரி இருக்கீங்க. They are my bodyguards. பாடி கார்ட்ஸா? இந்த பாடிக்கு எத்தனை பேரடி கார்டு? Oh, shut up. Where's your father? ஐயோ, ஃபாதர்னு சும்மா பாதர் பண்றாளே. இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் கேட டாங்கி, டாங்கி டை ஃபாதர் கிரை, டயனா ஒரு மங்கி. Security. Yes, ma'am. ஐயோ, அம்மா, Wait, அப்பா. wait. Look, Mac. என்னி துணிக கர்மம் துணிந்த பின் என்னவ என்ப எழுக்க. இன்னொரு குரலா? I love your father, Mac. எனக்கு அவரு வேணும். அடுக்காக நான் என்ன வேணா செய்வேன். கொலகுல. Come on, boys. அடி பாவி, உயிர் சங்கீதா மாதிரி சொல்லிட்டு போறாளே. ஏய் டயானா, நீ எங்க அப்பா சின்ன நாட்டாமே தான் பாத்திருக்க. அவருடைய அப்பா என் தாத்தா பெரிய நாட்டாமைய பார்த்தது இல்ல. அவர் வரப்போறாருடி பாப்பு, உனக்கு வைக்க போறாருடி ஆப்பு. Excuse me, did you just say something right now? ஒண்ணும் இல்ல, உட்கார்ற இடத்துல எனக்கு ஒரு கட்டி இருக்கு ராஜா. All right, அதுக்கு man. ஏதாவது ஆயின்மெண்ட் கிடைக்குமா? அதைத்தான் கேட்டேன். போ போ போ.
யார் நீங்க? என் குழந்தைங்க. குழந்தை சேஃபா இருக்கு, நீ போலாம். எனக்கு என் குழந்தைய இப்ப பார்க்கணும்னு சொல்றேன்ல. எதுவா இருந்தாலும் உன் புருஷன் கிட்ட போய் பேசு. உனக்கு அவர் மேல தானே கோவம். நானும் என் குழந்தை என்ன பாவம் பண்ணோம்? எங்களை ஏன் பழி வாங்குற? ஏய், சும்மா கத்திட்டு இருக்காத. ஏன் உன் புருஷன் உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? சொன்னாரு, பழைய காதல் கத்திரிக்காய் எல்லாம் சொன்னாரு. ஏய், நீ குழந்தை பெற்றிருக்கியா? 10 மாசம் சுமந்திருக்கியா? அந்த வலி தெரியுமா உனக்கு? Just stop it, okay? நீ யாரையாவது லவ் பண்ணி அவன் உனக்கு ஆசை காட்டி ஏமாத்தி உன் கூட படுத்து நடுக்கடல நடுராத்திரி உன்னை விட்டுட்டு போயிருக்கானா? அந்த வலி உனக்கு தெரியுமா? எதனால கல்யாணத்துக்கு முன்னாடி படுக்கிறீங்க? தப்பு உன் மேலே தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை ஊசி போட்டு பெத்து 2 வருஷமா. சும்மா சுமந்த பெத்த வளர்த்த கிழிச்ச ஏன் கொண்டேன்னு சொல்றல, அது உன் குழந்தை இல்ல. என்ன சொல்ற நீ? அதான் உன்னை கேட்டுட்டே இருக்கேன்ல, உன் புருஷன் உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையான்னு. எனக்கு தெரியும் அவன் இதையும் மறைச்சிருப்பான்னு. இங்க பார், உனக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லாம நீ டாக்டர் கிட்ட போனல, அங்க உனக்கு ஊசி கீசி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம நான் உனக்கு கருமுட்டை டொனேட் பண்ணேன். இன்னைக்கு உனக்கு ஒரு அம்மா ஸ்தானம் கிடைச்சிருக்குன்னா அது நான் போட்ட பிச்சை.